சிஸ்டர் நெக்ஸ்ட் வர சொல்லுங்க. வாங்கம்மா உட்கார். இவளா போய் இவன் ஹாஸ்பிட்டலுக்கா வரணும்? சிஸ்டர் கண்டவங்களாம் அதுக்கு உள்ள விடுங்க. இந்த கொரோனாக்கு வாங்கின பழைய மாஸ்க் இருந்தால் கொடுத்து விடுங்க. சில மூஞ்சல் ரொம்ப நேரத்துக்கு மேலே பார்க்க முடியாது. 600 ரூபா கொடுத்து டோக்கன் வேற போட்டோம். ஹலோ, ஓசி கதைச்சி ஏசி கதை வெளியே போது பாருங்க. கதை சாத்திட்டு உள்ள வாங்க. வேணும்னே பண்ணுறானே. ஹலோ, பேஷண்ட் நேம் என்ன? அன்னபூர்ணா. என்னடி பேர் இது? அன்னபூர்ணா தம்பி கீர்னான்னு. ஹலோ, உடம்புக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டேன். ரொம்ப தலைவலி. அது ஒன்னால தானே மற்றவங்களுக்கு வரும். எது எவ்வளோ நாளாக இருக்குன்னு கேட்டேன். அப்புறம் எக்ஸ்ரே ஒன்று எழுதியிருக்கேன், மறக்காமல் எடுத்துருங்க. வேற எதுவும் பிரச்சனை இருக்கா? இது வரைக்கும் இல்லை. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஓ சரி. பிளட் டெஸ்ட் ஒன்று எழுதியிருக்கேன், அதையும் எடுத்துருங்க. தலைவலிக்கு எதுக்குங்க பிளட் டெஸ்ட்டு? அது சம்டைம் ரத்தத்தில் கொழுப்பு அதிகமாக இருந்தால் கூட தலைவலிக்குமா. இங்கே பாருங்க, நான் ஜஸ்ட் மினிட், என் ஒய்ஃப் கால் பண்ணுறாங்க. ஹாய் பேபி. சொல்லு பேபி. இன்னும் ஒர்க் முடியலையா பேபி? ஓபியில் தான் இருக்கியா? தலைவலி கேஸ் ஒன்று தான் பார்த்துட்டு இருக்கேன். எதுவும் சீரியஸ் கேஸா பேபி? சச்சா, இது ரொம்ப ஓல்டு கேஸ் பேபி. லவ் யூ அம்மா. ஹலோ, ரொம்ப பண்ணுறீங்க. நான் வேறு டாக்டரை மாற்றிக்கிறேன். இந்த மாத்திரை பழக்கத்தை இன்னும் நீ விடலையா? இல்லை, ஒரே டாக்டரை பார்த்தா தானே உன்னோட ஹெல்த் ஹிஸ்ட்ரிலாம் தெரியும். சரி கோவப்படாதீங்க. வேற எதுவும் தொந்தரவு இருக்கா? தலைவலியோட சேர்த்து ஹெவி ஃபீவர் இருக்கு. ஓ ஜுரமா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. விபூதி அடிச்சிங்கன்னா சரியாயிடும். விபூதி அடிக்கவா? உங்களுக்கு தான் அது கை வந்த கலையாச்சு அன்னபூர்ணா. சிஸ்டர் நெக்ஸ்ட் வர சொல்லுங்க.